அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோடையும் மரங்களும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் ஒரு மரத்தை நட்டு வைத்தால் அந்த மரம் தருகின்ற பழங்களின் அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு நன்மையை பதிவு செய்கிறான். ஒருவர் ஒரு மரம் அல்லது செடி நட்டால் அதில் இருந்து வருகின்ற பழங்கள், நிழல், பயன்படுகின்ற எல்லாவற்றுக்குமே நன்மை கிடைக்கிறது. இந்த செய்தி அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹமது என்ற நூலிலே 235220 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாகி அதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான் இப்போது இருக்கக்கூடிய வெப்ப சலனத்தினுடைய நிலைப்பாடு. 20ஆம் நூற்றாண்டின் நடுவிலே இருந்து நிலம், கடல் என்பவற்றுக்கு சற்றே மேலே காணப்படுகின்ற வளிமண்டலத்தில் நம்முடைய வழக்கில் அழுக்கு படிந்த காற்று அதிகரிப்பதன் மூலமாக இயல்புக்கு மாறாக பூமி வெப்பமடைந்து வருகிறது. கடந்த 100 ஆண்டுகளில் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை என்பது 0.8 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருக்கிறது என்று அந்த புள்ளி விவரம் தெளிவுபடுத்துகிறது. இதற்கு காரணம் இக்காலகட்டத்திலே பயன்படுத்தப்படுகின்ற பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், நிலக்கரி போன்ற எரிபொருட்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதுதான் என்று தெளிவுபடுத்துகிறார்கள். இதனால் வெளியான புகையினுடைய அளவு காற்றை அசுத்தப்படுத்தியதோடு பூமியை அதிக சூடானதாக மாற்றிவிட்டது. பூமியினுடைய சூடு அதிகமானதற்கு இன்னும் ஒரு காரணத்தையும் சொல்லலாம். மரங்களுடைய எண்ணிக்கையின் நிலைப்பாடு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒரு பக்கம் காற்று மண்டலத்தை சூடேற்றுகின்ற நிகழ்வுகள் அதிகரிக்க, மறுபக்கம் அதை சுத்தப்படுத்துகின்ற, குளிர்விக்கிற காடுகளை தொடர்ந்து அழிக்கப்பட பூமியின் வெப்பம் கடுமையாக அதிகரித்து வருகிறது. சுற்றுச்சூழல் சமநிலை குலையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மொத்த நிலப்பரப்பிலே 33% காடுகளாக இருக்க வேண்டும். நாட்டில் 1/3 காடாக இருந்தது என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு தேவையான இயற்கை வளங்களை அந்த காடு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் ஒரு வருடம் சுவாசிப்பதற்காக வேண்டி தேவையான ஆக்சிஜனை அந்த மரங்கள் நமக்கு தருகிறது. 1 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வளர்ந்த மரங்கள், அதன் மூலமாக பல மனிதர்கள் ஆக்சிஜனை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு வாகனம் 26,000 மைல் பயணிப்பதால் வெளிப்படுகின்ற கெட்ட காற்றை அது உறிஞ்சிக் கொள்கின்ற அளவுக்கு உண்டான ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. ஒரு தனி மரம் ஆண்டுக்கு 260 பவுண்டுகள் ஆக்சிஜன் வெளிப்படுத்துகிறது. இது 2 மனிதர்கள் ஒரு வருடம் சுவாசிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் என்றெல்லாம் இன்றைக்கு ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கோடையினுடைய வெப்பசலனம் அதிகரித்து வருகிறது. கோடையினுடைய வெயில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தருணத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, நாம் எதை முறையாக செய்யவில்லையோ அதை முறைப்படுத்த வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே மரங்கள் அழிக்கப்படக்கூடாது. காடுகள் விளைநிலங்களாக, அதாவது கட்டடங்களாக மாற்றப்படக்கூடாது. காடுகள் காடுகளாக இருக்க வேண்டும். அது எல்லா வகையிலேயுமே வளர்ச்சி அடைந்த காடுகளாக இருக்க வேண்டும். மரங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். மரங்கள் வெட்டப்படுவது குற்றச்செயல் என்பதை ஒவ்வொருவருமே உணர்ந்து அந்த மரங்கள் இருப்பதன் மூலமாக
நமக்கு எல்லா வகையிலேயுமே பயன் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதற்குண்டான வாழ்வியல் சூழலை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் வாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.